இன்னொரு இடத்துல சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரரு உங்க செவுத்துல குச்சி வச்சுக்கிறதுக்கு அனுமதி கேட்டா குடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இது அந்த காலத்துல உள்ள கருத்தை அடிப்படையில சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த காலத்துல நம்ம அதை கொஞ்சம் விரிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து இப்ப இந்த வீடு வீடா இருக்கும் இல்லையா? அப்ப சில பேர் வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் மொட்டை மாடி இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கேட்கறாங்க, "ஏங்க அந்த மாடிய கொஞ்சம் பயன்படுத்திக்கலாமா? இந்த துணிகள காய போடலாமா?" அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? அனுமதி குடுக்கணும். சரி பண்ணிக்கங்க. அப்ப 2 பேருக்கு உள்ள பொதுச்சுவருல நாங்க ஒரு ஆணி அடிச்சுக்கிறோம். நான் ஒரு ஃப்ரேம் மாட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுக்கு வந்து ஒரு ஒரு கனெக்ஷன் குடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் இங்க ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாமா? தோல போட்டுக்கலாமா? தாராளமா அனுமதி குடுக்கணும். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன்னா இது பக்கத்து வீட்டுக்காரருடைய உரிமை சம்பந்தப்பட்டதாக. அது மட்டும் இல்ல. உங்க வீட்டுக்கு எதிர்க்க கொஞ்சம் இடம் இருக்குன்னு வைங்களேன். அவர் சொல்றாரு, "என் காரை நிறுத்திக்கலாமா? இந்த பைக்கை நிறுத்திக்கலாமா?" அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? தாராளமா இடம் குடுக்கணும். இன்னும் சொல்லப்போனா, "இல்ல எங்க வீட்ல நல்ல தண்ணி வரல. அப்ப உங்க வீட்ல கீழ நல்ல தண்ணி வருது. அதுக்கு கொஞ்சம் தண்ணிய அடிச்சுக்கலாமா? கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாமா?" அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? தாராளமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும். ஆக அப்படி வந்து எந்த அளவுக்கு பக்கத்து வீட்டை நாம் பராமரிக்க வேண்டும், அதை வந்து நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த ஹதீஸையும் நீங்க பார்த்தீங்கன்னா, குர்ஆனையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு ஒரு பகுதியாக அதை நடத்தணுமோ அப்படின்னு நீங்க கருதக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் அதை வலியுறுத்துகிறது.